மணிகண்டன் சார், இப்போ என்னன்னா எப்பெல்லாம் திமுகவுக்கு இங்க பிரச்சனையா இருக்கோ, இல்ல திமுக அரசுக்கு இங்க என்னெல்லாம் ஏதாவது பிரச்சனையா இருக்கோ, அப்ப பாஜகவோ மத்திய அரசோ ஆளுநரோ வந்து உதவுறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு. இப்ப பார்த்தா நாடாளுமன்றத்துல இந்த பிஎம்ஸ்ரீ திட்டத்தை ஒரு பக்கம் பேசுபொருளாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மாநில முதல்வர்களை போய் எம்பிக்களை வச்சு நான் சந்திக்க வைக்கிறேன் இந்த டீலிமிட்டேஷன் இஷ்யூல அப்படின்னு சொல்லி எம்பிக்களை அந்த பக்கம் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? தமிழகத்தில் ஜனநாயகத்தின் குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கின்ற நியூஸே தொலைக்காட்சிக்கு வணக்கங்க. எனக்கு முன்னாடி பேசின அதிமுக செய்தி தொடர்பாளர் காசிநாத பாரதி சொன்னதுல நான் கொஞ்சம் மாறுறேன். என்ன விஷயம்னா, இந்த திமுக நடத்தும் அரசியல் நாடகத்திற்கு பாஜக ஒருவேளை துணை போச்சு அப்படின்னா அவங்க தலையில அவங்களே பிளைட் பெட்ரோல் ஊத்தி தீ வச்சுக்கிறதுக்கு சமம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால இவங்க நாடகத்துக்கு பாஜக துணை போகுதா அப்படிங்கிறது என்னை பொறுத்தமட்டில் ஒரு கேள்விக்குறியா நான் பாக்குறேன். சரி மனோஜ், நீங்க ஒரு விஷயத்த திராவிட மாடல்னாவே நாடக மாடல் பேரே நாடக மாடல் அப்படிங்கிறது தான். கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யானை போறது தெரியக்கூடாதுன்னா பூனையை தூக்கி பொது குளத்துல தப்புன்னு சத்தம் வர்ற மாதிரி போட்டு திசை திருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ஆட்சியின் மீதான அவலங்கள், இந்த கொடூர ஆட்சி, அவங்க அப்பா 2006 இருந்து 2011 பண்ண அந்த ஆட்சியவே விஞ்சிற அளவுக்கு கொடூரமான திராவிட மாடல் ஆட்சியுடைய இந்த கூற முகங்கள் வெளியே தெரியக்கூடாதுன்றப்ப இது திமுகவோட டிஎன்ஏ கூறி போன விஷயம். எப்பெல்லாம் இவங்க ஆட்சி அலங்கோலமா அவலமா இருக்குதோ பாத்தீங்கன்னா, வடக்கு வாழுது திக்கு தேயுது, தாய்மொழி இருக்கு நாய்மொழி இருக்கு, தமிழா இன உணர்வுகள், ஹிந்தி ஒழிக்க, இப்படி எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கு. டிஎம்கேவோட டிஎன்ஏ ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அன்றைக்கு மத்தியில பலமா இருந்த காங்கிரஸ் கட்சி எதிர்த்து போராடுற மாதிரி ஒரு நாடகம். அப்புறம் பிற்காலத்துல இந்திரா வருக, நல்லாட்சி தருக அப்படின்னா அப்படியே அந்த பல்ட்டி அடிப்பாங்க. அதே மாதிரி அவங்க ஹிந்திய பிடிக்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய பார்வையில இன்னைக்கு இருக்கிற பிரதமர் வந்து ஹிந்தி பெல்ட்டை சேர்ந்தவர் அல்ல, அவர் குஜராத் தாய்மொழியா கொண்டவர். இன்னைக்கும் இல்லாத ஒரு ஹிந்தியை திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அத அரசியல் பொருளாக்கி, அதாங்க நான் அடிக்கடி திரும்ப உங்க டிவிலேயே சொல்லியிருக்கேன். 2026 தேர்தல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்து எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா, திராவிட மாடல் என்ற பெயரில் திராவிட மாடல் ஆட்சி கொடுத்த மணிகண்டன். ஆனா திமுக அரசு இத பத்தி என்ன சொல்றாங்கன்னா, நம்மளை பத்தி குறிப்பாக திமுகவை பத்தி திமுக எம்பிக்களை பத்தி பேசினா தமிழர்களை பத்தி அவங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லி மடை மாத்துறாங்களே, அதுக்கு என்ன காரணம்? ஏன் ஒட்டுமொத்தமாக தமிழர்களை பேசிட்டாங்கன்னு சொல்றாங்க? பராசக்தியில அவங்க அப்பா ஆரம்பிச்ச இந்த நாடகம் திரைக்கதையை வந்து இன்னைக்கும் தொடர்றாங்க. பார்லிமெண்ட்ல போய் இவங்க வந்து சம்பந்தம் இல்லாம ஒரு பிரச்சனை எழுப்புறப்ப அதோட அமைச்சர் தெளிவா சிவதாஸ் மீனா எந்த தேதியில ஒப்புதல் கடிதம் கொடுத்தாரு, நீங்க என்னென்ன பண்ணீங்க, யாராரு என் ரூம்ல வந்து சந்திச்சுட்டு உள்ள அகமொன்று பேசி பார்லிமெண்ட்ல புறம் ஒன்று நடிக்கிறீங்களேங்கிறத பட்டவர்த்தனமா உரிச்சு காமிக்கிறப்ப அவர் வார்த்தை புளோவுல சொன்ன ஒரு வார்த்தையை இவங்க நாடகத்தை தோல் உரிச்சு இப்படி எல்லாம் நடிக்கிறீங்களா அப்படின்னு சொன்னப்ப அதை வந்து பொதுவுடைமையாக்குறாங்க. என்னன்னா தமிழர்கள் அவமதிச்சிட்டாங்க அப்படிங்கிறது. இந்த நாடகத்தெல்லாம் இது 50, 60, 70கள்ல வேணா மக்கள் நம்பிட்டு இருந்தாங்களே ஒழிய, மக்கள் இன்னைக்கு அனைத்தையுமே கூர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க நாடகத்தை யாருமே நாடகம்னு சொல்றீங்க. அரசு என்ன சொல்றாங்க, திமுக அரசு என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து மாநில சுயாட்சிக்காக நாங்க குரல் கொடுக்கிறோம், மாநில உரிமைகளை நாங்க தான் பொத்தி பாதுகாக்கிறோம்னு சொல்றாங்க. கொஞ்சம் மிகையான வார்த்தை பயன்படுத்துங்க. என்னங்க கர்மாந்திர மாநில சுயாட்சி? யூபிஏ 1ல 5 வருஷம் இருந்தீங்க, யூபிஏ 2ல 5 வருஷம் இருந்தீங்க, மொத்தம் 10 வருஷம் வலுவான துறைகள்லாம் வச்சுக்கிட்டு மன்மோகன் சிங் அரசுல போட்டுச்சுனப்ப எங்க போச்சு இந்த மாநில உரிமை? மொழியப்ப மத்திய பட்டியல இருந்து மாநில பட்டியல கொண்டு வந்திருக்கலாமே. நீட்ட அன்னைக்கு கொண்டு வந்ததியா? மன்மோகன் சிங் அரசுல இருந்த நாமக்கல் காந்தி செல்வன் கையெழுத்து போட்டார். ஆட்சியில இருக்கிறப்பெல்லாம் எப்படி தோண்டி படைக்கலாங்கிறது பேசுறது, வலுவான துறைகளை வாங்குறதுக்கு உடல்நலம் இல்லைன்னா கூட ஏரோப்ளேன் ஏறி வீல் சேர்ல உட்காந்துட்டு போய் உட்காந்து வலுவான துறைகளை வாங்குறது. ஆனா எதிர்கட்சியானா கும்பி காய் குடல் காய்ங்கிறது மாநில சுயாட்சிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கங்க. மீத்தேன்ல கையெழுத்து போட்டாரு இவங்க, நீட்டு வந்தது யாரு? திமுக. கமிஷன்ல எனக்கு முன்னாடி காசிநாத பாரதி சொன்ன மாதிரி அதை ஆரம்ப கட்டத்துல ஒத்துக்கிட்டது யாரு? அவங்க. ஸ்டெர்லைட் எக்ஸ்பான்ஷனுக்கு கையெழுத்து போட்டது இப்ப இருக்கிற இந்த
முதலமைச்சர் அன்னைக்கு துணை முதலமைச்சரா இருக்கப்ப கட்சியை விட்டு கொடுத்தது திமுக, காவிரி உரிமையை விட்டு கொடுத்தது திமுக, கல்வி மத்திய இது போனதை திருப்பி கொண்டு வராத திமுக, இத்தனையும் பண்ணிட்டு ஆனா பாத்தீங்கன்னா வாய் பேசுவாங்க மாநில சுயாட்சி. இன்னொரு மாத்தி கேட்கிறேன், அதிமுக ஆளக்கூடிய உள்ளாட்சி நகராட்சி பிரதிநிதிகள் இருக்கிறாங்கல்ல, யாரும் நேயருப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த கவர்னர் தேர்தல் அது வரல. ஒருவேளை மத்த இது சேர்மன் இருக்காங்க, அவங்களுக்கு முதல்ல நீங்க ஒழுங்கா திமுக சேர்மனுக்கு நிதி ஒதுக்குறீங்களோ அந்த நிதி நீங்க முதல்ல ஒதுக்குறீங்களா? ஆனா மணிகண்டன் சார், நீங்க இவ்வளவு லிஸ்ட் போட்டு அடுக்குறீங்க. ஆனா திமுக என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெரிய நெரேட்டிவ் செட் பண்றாங்களே, நேஷனல் லெவல்ல திமுக, நேஷனல் லெவல்ல எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறது திமுக அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க. ஏன், என்ன காரணம்? மத்திய அரசு முதல்ல கொண்டு வந்தது என்னை பொறுத்த மட்டும் மும்மொழி கொள்கை இல்லைங்க, தாய்மொழி கட்டாய கொள்கையா தான் நான் என்னுடைய பார்வையில பாக்குறேன். இவங்க டவுட் கூட்டணி இருக்கிற காங்கிரஸ் அந்த கொள்கையை ஏத்துக்கிட்டு இருக்குது. தோத்து போய் வீட்டுக்கு போன அரவிந்த் கெஜ்ரிவால் ஆளுக்கு அவருடைய கட்சி ஆளக்கூடிய பஞ்சாப் ஏத்துக்கிட்டு இருக்கிறப்ப, இவரு பினராயி விஜயன் வாய் மூடி மௌனியா இருக்கிறப்ப, எதுக்கு எடுத்தாலும் பிடிக்கிற அக்கா மம்தா சும்மா இருக்கிறப்ப, இவரு மட்டும் எது எடுத்தாலும் பாத்தீங்கன்னா மோடி காரணம், அமித்ஷா காடி காரணம், ரவி காரணம், இப்படியே சொல்லி சட்டமன்ற தேர்தல் ஓட்டு போடுற ப்ராக்ரஸ் பாத்தியா? 4.5 வருஷம் 5 வருஷத்துல என்ன பண்ணன? ஒரு சாதாரண கிளைக்கழக செயலாளரா இருக்கு விபத்துல முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி நாடகம் போடலீங்க. நீட்டை நம்மளால நீக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு 7.5% ஒதுக்கீடு கொடுத்து மாணவர்களோட இதை கொண்டு வந்தாரு. அதே மாதிரி மருத்துவக் கல்லூரியில அன்னைக்கு இதே மத்திய அரசு ஒண்ணு கொடுத்துடல, அவங்க கிட்ட போராடி 11 மருத்துவக் கல்லூரி வாங்கி இந்த மாதிரி மாற்று வழியை சிந்திச்சு மக்களையும் மாணவர்களையும் காப்பாற்றுறவங்க அரசியல் நாடகம் ஆடலீங்க. எந்த இடத்தையும் அதிமுக அரசியல் நாடகம் ஆடல. கலெக்டர் பாரு சொன்ன மாதிரி 69% இடஒதுக்கீடு யாரால வந்துச்சு? நான் சொன்ன 7.5 ஒதுக்கீடு யாரால வந்துச்சு? 11 மருத்துவக் கல்லூரி யாரால வந்துச்சு? இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்துல வெகு சொற்ப காலம் மட்டுமே கூட இருந்த அதிமுக. ஆனா இத்தனைய கொண்டு வந்திருக்குது. இவங்க பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 25 ஆண்டு காலம் மத்திய அரசு சுரண்டி பொழிச்சுட்டு, இந்தியாவை சுரண்டி பொழிச்சுட்டு, ஆனா எப்பெல்லாம் எதிர்கட்சி ஆகிறாங்களோ உடனே அவங்களுக்கு மாநில சுயாட்சி வந்துடும். ஆனா மத்தியில இருக்கிற வாய் பேச மாட்டாங்க. இந்த நாடகத்தை மக்கள் புரிஞ்சிட்டு இருக்காங்க. 2026 இந்த ஸ்டாலின் வீட்டுக்கு போகணும், எடப்பாடி பழனிசாமி இந்த நாட்டை மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக மக்கள் பொத்தான அழுப்புறதுக்கு காத்துட்டு இருக்கிறத தெரிஞ்சுட்டு திசை திருப்பும் கேவலமான மலினமான கேடுகட்ட நாசியமற்ற அரசியலை பாராளுமன்றத்தில் பார்க்கலாம் சார். நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நான் திரும்ப வரேன். மணிகண்டன் சார், ரொம்ப சுருக்கமாக இறுதி கருத்தை வச்சிருங்க. இதே மாதிரி நாடாளுமன்றத்துல பேசு பொருள் என்னவா இருக்கணுங்கிற ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா என்ன நிலைமைக்கு போகும் திமுக? கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளும் எப்படி திசை திருப்புறாங்கிறதுக்கு உதாரணம் சொல்றேன். அக்கா கனிமொழி அடிக்கடி சொல்லுவாங்களே, இளம்பெண்கள் தாலி நிறைய அருந்து போகுது தமிழ்நாட்டுல குடியினாலன்னு ஒரு காலத்துல சொன்னாங்களே. 80 பேர் கள்ளசாராயத்தை செத்ததுல உண்மையான அக்கறை இருந்தா விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாடு சட்டமன்றத்துல அதை பேசிருக்கணும். அதை விட்டுட்டு திருமாவளவன் பார்லிமெண்ட்ல போய் பேசுறாரு அப்படிங்கிறது இது கூட இருந்ததுனால வந்த வினை சொல்லி சொல்ல விரும்புறேங்க. கூட்டணியில கூட பாஜகவோட இருந்த போது காவிரிக்காக 24 நாள் நாடாளுமன்றத்தை முடக்கியது அதிமுக. கூட்டணியிலேயே இல்லாத திமுக என்ஐஏ சட்டத்தை ஆதரிச்சது, பாஜக கொண்டு வந்த சட்டத்தை ஆதரிச்சது அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கங்க. 10 வருட அதிமுக ஆட்சி, குறிப்பாக திரு எடப்பாடி பழனிசாமி 4 ஆண்டு ஆட்சியில பிரச்சனையாவது ஏற்படுச்சா? காவிரி பிரச்சனைன்னு 1% ஏற்படுச்சா? திமுக ஆதரிக்கல சார். பாமக கட்சி ஆதரிச்சுதான் வெற்றி பெற்றிருக்காங்க. இருங்க சார், தவறான தகவல் சார். பாருங்க, ஒரே நிமிஷம் அவர் பேசி முடிச்சோனே நீங்க கேளுங்க. இல்ல, தமிழர்களை தர்மேந்திர பிரதான் கேவலப்படுத்துறதா எனக்கு தெரியல. கலாம் என்றால் கழகம்னு அப்துல் கலாமை கேவலப்படுத்தி அது மூலமா இஸ்லாமிய சமுதாயத்தை கேவலப்படுத்துறவர் கருணாநிதி அப்படிங்கிறது குறிப்பிட விரும்புறேங்க. யார் அதிமுக கேட்ட மாதிரி யார் அந்த சூப்பர் சிஎம்னு தர்மேந்திர பிரதான் கேட்ட கேள்வியை எதிர்கொள்ள முடியாம புறமுட்டிக்கிட்டு திசை திருப்பி மலிவான அரசியலை பண்ணி தமிழகம் பீகாராக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது மடைமாற்றுவதற்காக நடத்தும் அரசியல் நாடகம். இதற்கெல்லாம் மக்கள் எதிர்பார்ப்பது 2026 வேண்டும் சாமி, மீண்டும் சாமி, எல்லை காக்க வந்த எடப்பாடி. நன்றி சார்.